இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான பிளாக்கி ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற சுரேஷ்குமரன் அவர்களை ரீசெண்டா நாஞ்சில் விஜயன் மனைவியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்ற நடிகை தாமரை செல்வி அவர்கள் அவரோட டான்ஸை கிண்டல் பண்ற விதமா சில விஷயங்களை பண்ணிட்டதா சொல்லி பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமாகவும் கேவலமாகவும் தாமரை செல்வி அவர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சில ரசிகர்கள் இவங்க கீழே இருந்து மேல வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க, இப்படி பணத்திமிரில் மத்தவங்களை கிண்டல் பண்றது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சுரேஷ்குமரன் அவர்களே இதுக்கு வெளிப்படையா சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காரு. அதுல அவரு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தாமரை செல்வி அக்கா எனக்கு பின்னாடி நின்று என்ன கிண்டல் பண்ணதான் நினைச்சு நீங்க எல்லாருமே அவங்கள திட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு அப்படி நடக்கவே இல்லை. அவங்க எனக்கு பின்னாடி நின்று எனக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு விஷயத்தை எனக்கு பின்னாடி நின்று பண்ணதுனால பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தவறா தெரிஞ்சிருக்கு. நானும் அதை சரியா புரிஞ்சுக்காம நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் ஒழுங்கா படிக்காம அதை லைக் பண்ணிட்டேன். அதை நினைச்சு தாமரை அக்கா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றனால இன்னொருத்தவங்கள பத்தி தவறா பேசுறதுன்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்ட பத்தி நீங்க ரொம்பவே மோசமாவும் பேசிட்டீங்க. இனிமே யாரும் அவங்கள பத்தி தவறா பேசாதீங்க. தாமரை அக்கா மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. மேலும் எனக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சுரேஷ்குமரன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.